பாத்துக்கணும், நீனா வேலைக்கு போகணும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு வேலை. அதுக்கு தான் நான் ஒரு கோட்டிங் கொடுத்தேன். இந்த ஸ்வீடன்ல இருக்கிற மாதிரி இங்க வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபபிளி இப்ப டேஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ இதே பசங்க இதே ஆளுங்க வந்து அமெரிக்கா போனா பாத்திரம் கழுவுறான், அமெரிக்கா போனா குழந்தைய பாத்துக்கலாம், அவங்க டே கேர் சென்டர் கொண்டு வர்றாங்க. பட் இட் இஸ் நாட் ஹியர் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் மணி ஹியர். So அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் this education has started coming. Suppression of ladies education caused all this problem. Now the society is changing. Acceptance in the ஆண் ஆதிக்கத்தினால வந்து acceptance வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா வேற வழியே கிடையாது. ஒரு 100 இயர்ஸ்ல வந்து இது உல்டாவும் ஆயிடும், இங்கதான் ஒஸ்டாவும் ஆயிடும். This will be பாத்தீங்கன்னா it will be more worst. சரி, இப்ப தாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்திலும் இன்னைக்கும் இருக்கிற வேறுபாடு நீங்களே சொன்ன மாதிரி அந்த கல்வி. இன்னைக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களுடைய சதவீதம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிற நிலையில அப்ப முழு நேரமா வீட்டிலேயே இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு தாய்க்கும் இன்னைக்கு வந்து தன்னுடைய கடமைகளை முழு நேரமா பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க தாய்க்கும் இன்றைய சூழல்ல இவங்க எப்படி கோப்ப பண்ணலாம்ங்கிறது நிறைய மன உளைச்சல். See, there are days you can recall there was not much of infertility centers. முதல்ல பாத்தீங்கன்னா கருத்தரு மையம் கிடையாது, சைக்காட்ரிக் கிளினிக்ஸ் கிடையாது. சைக்காட்ரிக் கிளினிக் போகணும், சைக்காலஜிஸ்ட் கிளினிக் போகணும்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பிராண்ட் ஆயிடும். இந்த குழந்தை தடுப்பு மையத்துக்கு போனா ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பேஸ்டு ஏரியாஸ். நிறைய ஸ்ட்ரெஸ், டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல ஒன் ஏரியா இஸ் லிவர். இந்த லிவர் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். லிவர் இஸ் லைஃப். ஸோ அதனால இவங்களுக்கு அந்த டாக்ஸிக் இருக்குதான் செய்யும். அந்த டாக்ஸிக் என்ன பாஸ் ஆன் டு த ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் டோட்டலா நச்சுத்தன்மையோட வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தலையெழுத்து அப்படின்னு பண்றாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச், ஒரு பிளானிங், ஒரு ஸ்லாட் we can put it, பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா it is very easy, it is very very manageable because அன்னைக்கு இருந்த தாய்மார் வந்து 5-6 குழந்தைய சிறப்பாக தான் வளர்த்தாங்க. நான் என்ன வளர்த்த தாய், என்ன வளர்த்த தந்தை இந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுல தான் இருக்கிறோம். அதனால அவங்களோட அப்ரோச் வந்து அவங்களுடைய பொறுமையும் இந்த காலத்து புத்திசாலித்தனத்தையும் சேர்ந்த ஒரு கெமிஸ்ட்ரியோட இவங்க ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா அந்த ஈகோ பிட்வீன் த பேரண்ட்ஸ், இந்த தாயே திட்டுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் when she is getting defeated, when she is getting upset, எங்க அம்மா வளர்த்ததே எனக்கு தெரியல, இல்லைன்னா நான் இன்னைக்கு இப்படி இருப்பேன் அப்படின்னு இந்த பெண் குழந்தை வந்து நிறைய பெண் குழந்தைகள் சைக்காலஜிஸ்ட போறது, சைக்காட்ரிக் போறது காரணமே தாய் தான். ஏன்னா தாய் மேக் சம் பிரசிடென்ட். அதாவது ஒரு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வெளி உலகம் தெரியாம இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்களோட உணர்வுகளே சொல்ல முடியாம அவங்கள வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி சொசைட்டில வளர்ற குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் வந்து அவசியமாகுது. அதனால இந்த ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் என்ன பண்ணணும், போய் அவங்க விசிட் பண்ணணும். இவங்க அம்மா அப்பாட்ட வெறுப்பு இருந்தா பரவாயில்ல, ஒரு 3வது மனுஷங்கள்ட்டாவது போய் என்ன பண்ணலாம்னாக்கா தாத்தா பாட்டி கிட்ட கொண்டு போய் காமிச்சு நீங்க எப்படி வளர்த்தீங்க, என் குழந்தைக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க. அதுல ஒரு 100 எடுங்க. யூ ஆர் இன்டெலிஜென்ட், you analyze what you can do to the child, but never try to buy something and try to get it. அதாவது மெடிக்கல் வாங்கிடலாம், இன்ஜினியரிங் வாங்கிடலாம், I have money, I am earning for what for it is used. நாலேஜ் பேஸ்டா குழந்தைய கொண்டு வரணும். அகாடமிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் without chemistry it is coming out. இந்த ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா the student has to predict as though he doesn't know much more than the teacher, but the teacher is always an outdated model. This child want to do something really அதிக பிரசங்கி. அதனால நீ என்ன பண்ணு, நான் கொடுக்கறத நீ முழுங்கிட்டு அதுல ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்க கூட அப்படியே வாமிட் பண்ணணும். வேற the intelligence comes up, the creativity comes up. நோன்னா தான் கிரியேட்டிவிட்டி. நீங்க கிரியேட்டிவிட்டி பத்தி சொல்லும்போது இன்னைக்கு வந்து பாடம் தவிர்ந்த அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பல சமயங்கள்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் 2 பேருமே பாடத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா நினைச்சுக்கிறாங்க. அது வந்து அதனோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. நான் எல்லாருக்குமே இப்போ எங்கிட்ட வர கேசஸ்ல குழந்தை வந்து நினைவாற்றல் இல்ல, குழந்தையில படிப்பு நாட்டம் இல்லைன்னா உடற்பயிற்சி இல்ல. உடற்பயிற்சி வந்து காக்னிட்டிவ் நியூட்ரியன்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அதனால குழந்தைக்கு வந்து IPS ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல VAP, வேல்யூ ஆடட் பேரண்டிங் சைக்காலஜி. அதுல வந்து IPSனா இன்டெலெக்சுவல், பிசிக்கல், சோசியல், இது எல்லாமே ஒரு சரி சமதிமா இருக்கணும். இதுல ஒன்னு டோட்டலா இம்பேலன்ஸ் ஆனா அதர் 2 இஸ் ரிலேட்டட் டு திஸ் டெஃபினட்டா வராது, அதுக்கு பழகிற திறனே வராது. அதனால இனிமே கம்பல்சரி ஆகணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி 5 வயசுக்கு தான் அட்மிஷன் சொல்லணும். 5 வயசுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூல்ல வந்து அம்மாவும் குழந்தையும் இருந்தாதான் அட்மிஷன். அதுல நிறைய தவிர்க்கப்படலாம். என்னன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ஆக்சிடென்ட் வந்து ரிஸ்க் லெவல் இல்ல, ஆக்சிடென்ட் லெவல் இல்ல, டேக்கிங் கேர் இருக்கு, குழந்தைக்கு உளவியல் ரீதியா பாதிப்புகள் இல்ல, படிப்புங்கிறது ஒரு ஜாயஸ் ஸ்டேட்டா போயிடுது. ஆஹா
இப்படின்னு கொஞ்ச நாள்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு அனுப்பிடலாம். இது மாதிரி பண்ணலாம். இந்த இன்டெலெக்சுவல், பிசிக்கல் அண்ட் சோஷியல் சொன்னதுல வந்து இப்போ அரசு என்ன பண்ணணும்னா மினிமம் வந்து இவ்வளவு கிரவுண்ட் இந்த ஆரோக்கிய எஸ்பெஷலி அப் டு த 7 இயர்ஸ் ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கணும். ஒரு டீம் ஸ்பிரிட் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். சும்மா ஒரு ஓடு அப்படிங்கிறது இல்லாம டீம், இட்ஸ் a டீம் எஃபர்ட். டீம் எஃபர்ட்ல தான் அச்சீவ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த காலத்துல நிறைய இருந்தது. அதனாலதான் அந்த காலத்து மனுஷர்கள் வந்து இன்னுமே லைஃப் லாங்கிவிட்டி இருக்கு, இன்டெலிஜென்ட் லாங்கிவிட்டி இருக்கு, பொறுமை இருக்கு. அது இல்லாததுனால பெரிய குறை தான். இப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 40 வயசுக்கே பாத்தீங்கன்னா he becomes almost retired. I am earned money, I am getting money from the bank, I am retiring. So what is your job? Your ideal அப்பதான் மூளை இருக்கு. அந்த மூளையை அவனுக்கு அது வித்து கொடுத்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துருச்சுன்னா probably these fellows will sell that also and keep quiet. So அதனால நீங்க சொன்ன மாதிரி எனக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 7 வயசு குழந்தைகளுக்கு நிச்சயமா உடற்பயிற்சி, விளையாட்டு பயிற்சி அவசியம். அது until it is a law, a governing law comes up, நம்ம ஊர்ல காம்ப்ரமைஸ் தான். சரி, நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் இந்த கவுன்சிலிங்கிற ஒரு விஷயமே எனக்கு வேண்டியதை நீங்க சொல்றதை விட எனக்கு பிடிச்சதை நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்த்து வரதான் சற்று அதிகமா இருக்கு. உங்ககிட்ட வர்றவங்கள காலப்போக்கில் எப்படி மாறுறாங்கிற அந்த மாற்றங்களை, சில மாற்றங்களை சொல்லுங்களேன். நிறைய பேர், ஒரு 5000 பேர் பார்த்திருக்கிறேன். 5000 பேர்ல வந்து ரொம்ப படிச்சவங்க வருவாங்க. டு த லெவல் ஆஃப் ஹையஸ்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், ஹையஸ்ட் இன், அதாவது அவங்க வந்து தான் அந்த கர்வத்தோட வருவாங்க. ஒன் கேனாட் பி மாஸ்டர் இன் ஆல், தேர் ஆர் லே பீப்புள் ஆஸ் ஐ எம் கன்சர்ன்ட். அதுல வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் நீங்க சொன்ன மாதிரி தான். அது ஒரு அதுல ஃபீஸ் கூட வரும். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடித்த விஷயம், நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ற அப்படின்னு, அது அங்க வேலையே கிடையாது. எனக்கு விஐபி குழந்தை, whoever it is, whatever be the position of them, if they come with the child, I see them. இனி வந்து உள்ளுக்குள்ள குழந்தை வராம, ஏன்னா அந்த ஒரு half an hourல நான் வந்து அவங்களோட அப்ரோச் என்னோட கேபின்ல வந்து நான் அனலைஸ் பண்ணிடுவேன். சோ அதனால அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் தே ஆர் பேயிங். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய் நான் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த போது எனக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இப்போ என்ட்ரி ஆன் அப்பாயின்மெண்ட் மை ஃபீஸ் இஸ் 5000 rupees சொன்ன உடனே தே ஷட் தட் மவுத் பிகாஸ் த மணி இஸ் அன் அடிக்ஷன். அப்போ எவ்ரி மினிட் மீட்டர் இஸ் ஆட்டோல ஏறி உட்கார்ற மாதிரி. அப்போ என்ன பண்றாங்க, தே லைக் அண்ட் ஒய் நாட் கிவ் அ தாட், what is the problem in trying? Of course they analyze independently. ஈகோல தான் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தவிர அது அனலைஸ் பண்றது அதுல ஒரு சின்ன ஸ்பார்க் எல்லாருக்குமே கிடைச்சிடுது. நான் என்ன சொல்றேன், குழந்தைய 3 வயசு வரைக்கும் அதுக்கு ஒரு வேலையே இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு பொருளா வச்சிருக்கீங்க வீட்டுல சும்மா டாய் மாதிரி. ஏதோ சம்திங் யூ டூ, யூ ஆர் நாட் கோயிங் டு டூ ஹார்ம் பிகாஸ் யூ ஆர் அ மதர். நான் வேற யாரையும் கொடுத்து செய்ய சொல்லல. அப்போ அவங்க தே ஆர் கிவிங் அ தாட், தே ஃபைண்ட் அன் இம்ப்ரூவ்மெண்ட். குழந்தை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேச ஆரம்பிக்குது. இன்டெலிஜென்ட்டா ஏதோ ஒன்று செய்யற போது, சார் இந்த ஃப்ரீடம்னு சொன்னீங்க கொடுத்துட்டோம், எங்களால் தாங்க முடியலங்கிறாங்க. அதுக்கு சொல்றேன், கார்னு வாங்கிட்டீங்க ஷெட்னு இருக்கணும், அது கஷ்டம் தான். அது மாதிரி குழந்தைக்கு ஒரு என்வரன்மெண்ட்ல ஒரு அவுட்டர்ல கூட வீடு எடுத்துங்க, தாத்தா பாட்டி கூட கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு அது பழகிடும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ யூ ஆர் மை கெஸ்ட், யூ ஆர் கமிங் டு மீ அண்ட் ஐ ஹவ் நோ அதர் கோ எக்ஸப்ட் ஆஃபரிங் அ பிட்டர் கார்டு டு யூ. அன்னைக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்லை, விருந்துல. நீங்க என்ன பண்றீங்க, யூ ஹேவ் a lot of respect to me and you take that bitter card. அந்த பாக்காய் கறியை நல்லா சாப்பிடுறீங்க, சார் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிடாம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். then slowly by and by you feel the comfort of it. என்ன பண்றீங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அவர் வைக்கிற போது அது உங்களுக்கு பழக்கமாயிடுது. ஒரு நல்ல விஷயம் எடுத்த உடனே கசப்பாக இருந்தால் கூட அதுல உள்ள ஒரு குணாதிசயங்களை தெரிஞ்சப்புறம் இட் பிகம் a product. இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் தான். அப்போ யாருக்கா சொல்றேன், இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த வெஞ்சர் எனக்கா, இந்த குழந்தை வந்து நல்ல பையனா வந்து ஒரு சாதிச்சான்னா என் கையில கொண்டு கொடுக்க போறாங்க, என்னோட ஃபீஸோட முடிஞ்சு போச்சு, அதுல ஒரு டிஸ்கவுண்ட் கூட இருக்கும். ஆனா அவங்க உணர ஆரம்பிக்கிற போது வேர்ட் ஆஃப் மவுத், ஏன்னா இதை வந்து நான் தெரியப்படுத்த முடியாது அட்வர்டைஸ்மெண்ட்லயோ அல்லது இதுலயோ வந்து இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆற்றல் அளப்பரியது, வித்தியாசம் கூப்பிடக்கூடியது. அதனால அந்த ஏரியால வந்து அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு சற்றேறக்கூடிய 10 வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர். இனிமே எனக்கு வந்து இட் இஸ் கோயிங் அப். அண்ட் மீடியாஸ், இது மாதிரி ஊடகங்கள்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களுக்கு வந்து வரவேற்பு இருக்கிறதுனால என்னோட வளர்ச்சியில ஒரு மேகசின்ஸ் இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் கேட்கறாங்க, என்னால கொடுக்க முடியுது. அதனால அதுவும் ஒரு வளர்ச்சிக்கு வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு. உண்மையிலே இது வந்து ஒரு வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பகுதி. இன்னைக்கு வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அதை வந்து அந்த துறையில் நீங்க ஆற்றிட்டு வர அந்த பங்களிப்பு மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சந்திப்புக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கியது எங்களுடைய நன்றி. உங்களுக்கும் கலைஞர் டிவிக்கும் வாய்ப்பளித்த கலைஞர் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு அறிவியலும் கூட என்பதை தன்னுடைய அறிவு மற்றும் அனுபவம் மூலமாக இதுவரை விரிவாகவே பயனுள்ள வகையில் பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர்
கல்வியாளர் வெங்கட்ரமணி. மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.